வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 24/12/2025 விஸ்வவருடம் மார்கழி மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சூரிய உதயம் 6:25, கரணம் 6 மணி முதல் 7:30 வரை, திதி இன்று காலை 11:41 வரை, சதுர்த்தி பின்பு பஞ்சமி, நட்சத்திரம் இன்று காலை 6:25 வரை, திருவோணம் பின்பு அவிட்டம், யோகம் இன்று காலை 6:24 வரை, சித்த யோகம் பின்பு மரண யோகம், சந்திராஷ்டமம் இன்று காலை 6:25 வரை, திருவாதிரை பின்பு புனர்பூசம். குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம், செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, நாளை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். பணியில் நிதானம் தேவை. வயதானவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். லாபமான நிலை எதிலும் ஏற்படும். ஆதரவுகள் கூடும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அஸ்வினி குழப்பங்கள் தீரும். பரணி மாற்றங்கள் ஏற்படும். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம், சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயா. ரிஷபராசி நேயர்களே, சொந்த பந்தங்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உடன் இருப்பவர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். குழந்தைகளிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். பணியில் லாபமான நிலை உருவாகும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். ரோஹிணி ஆசைகள் நிறைவேறும். மிருகசிரீஷம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம், புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா. ராசி நேயர்களை, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். உத்தியோகத்தில் மேன்மைகள் ஏற்படும். வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும். ஆசைகள் பூர்த்தியாகும். பணியில் லாபமான நிலையும் அனுபவங்களும் கிடைக்கும். சொந்த பந்தங்கள் கௌரவத்துடன் நடத்துவார்கள். எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மிருகசிரீஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை முயற்சிகள் அதிகமாகும். புனர்பூசம் கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம், சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயா. கடகராசி நேயர்களே, எதிலும் நிதானமாக செயல்படவும் பொறுமையுடன் செயல்படுவதன் மூலம் மகிழ்ச்சிகள் அதிகமாகும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். பெற்றோருடன் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். எதிலும் நிதானம் தேவை. தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். தன்னம்பிக்கையும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் நிதானம் தேவை. பூசம் அலைச்சல்கள் கூடும். ஆயில்யம் நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம், சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயா. ராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் மேன்மைகள் உண்டாகும். பொருள் வரவுகள் அதிகமாகும். பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். லட்சியத்துடனும் எதையும் செயல்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் மகிழ்ச்சியான நாள். பூரம் நிதானம் தேவை. உத்திரம் மாற்றங்கள் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி, புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மகே
சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னிராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். மேல் அதிகாரிகளின் நட்புகள் உருவாகும். வியாபாரத்தில் வெற்றிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் முக்கியமான சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் நட்புகள் உண்டாகும். சித்திரை வளர்ச்சிகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. துலாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, பேச்சுக்களின் மூலம் வருமானம் அதிகமாகும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். சொந்த பந்தங்களின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். உத்தியோகத்தில் எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும். பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். சித்திரை ஆதரவுகள் கூடும். சுவாதி ஆதாயங்கள் கிடைக்கும். விசாகம் அலைச்சல்கள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிகராசி நேயர்களே, வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். வயதானவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பொருள் வரவுகள் கூடும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். அலைச்சல்கள் கூடும். வியாபாரத்தில் மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் அமையும். பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். விசாகம் ஆதரவுகள் கூடும். மனுஷம் நிதானம் தேவை. கேட்டை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். நேயர்களே, எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். பிள்ளைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். கௌரவங்கள் மேலோங்கும். சுபிட்சங்களும் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். போராடம் கடமைகள் அதிகமாகும். திராடம் கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பொருளாதாரம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். வியாபாரத்தில் கவனமாக செயல்படவும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நினைத்தது நிறைவேறும். திருவோணம் ஆதரவுகள் கூடும். அவிட்டம் கடமைகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் வருமானம் கூடும். எதிலும் நிதானமாக செயல்படவும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். சொத்துக்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அனுபவங்கள் அதிகமாகும். செலவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் கடமைகள் கூடும். சதயம் வருமானம் மேலோங்கும். புரட்டாதி அனுபவங்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களே, கடமைகள் அதிகமாகும். எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும்.
ஆதாயங்கள் அதிகமாகும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. மற்ற ஊழியர்களிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புரட்டாதி மனக்கசப்புகள் நீங்கும். திரட்டாதி ஆதாயங்கள் கிடைக்கும். ரேவதி அனுசரித்து நடந்து கொள்ளவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.